ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி ஆட் செட் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிக்காக நம்ம ஆட் செட் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த மாதிரி ஆடு நீங்கள் கிரியேட் பண்ணிங்க எந்த மாதிரி ரெவன்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத செட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சி கிட்டத்தட்ட 1 இயர் ஆன சைட்டு. இது 1 இயர் ஆன சைட்டு பார்த்தீங்கன்னா 97 சென்ட் தான் இன்ன வரலும். 1 இயர் ஏர்னிங்கே வந்து 97 சென்ட் தான். 97 சென்ட் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஆடுமே அவங்க செட் பண்ணல. ஆடு ஒரு பெரும்பாலும் 4 ஆடு செட் பண்ணதுனால போஸ்ட்டும் சரியாக அவங்க போடலை. இப்போ நம்ம ஆட் கிரியேட் பண்ணதில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது 1 இயர் சைட்டு. 1 இயர் ஆகி இவ்வளோ தூரம் இன்னும் ஏன்னா ஆட்சன்ஸை பொறுத்தளவு கண்டினியூவாக இருந்தால் மட்டுமே வந்து அவங்க ஆட்சன்ஸ் அப்ரூவல் வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ தான் ரீசெண்டாக இந்த ஆட்சன்ஸில் வந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் எந்த ஒரு போஸ்ட்டும் போடல, எந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரல அப்படின்னா உங்களோட ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எடுத்து விட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் ரீஅப்ளை பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் ஆட்சன்ஸில் நீங்கள் அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணும்போது கண்டினியூவாக ஒர்க் பண்ணி அதாவது தினமும் போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் இருக்குது. யாருக்குமே என்னையே உட்பட. அதனால் பெரும்பாலும் நீங்கள் கண்டினியூவாக போஸ்ட் போடுங்க. இப்போ உங்கள் கண்டினியூவாக போஸ்ட் போட்டிருக்கேன்னாங்க. ஆனால் பெரும்பாலும் போஸ்ட்டு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 1 இயர் போஸ்ட்டு போட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 97 சென்ட், அதாவது $1 வெறும் 80 ரூபா கூட கிடையாது. 80 ரூபா இன்றைக்கி ரேட்டுக்கு 80 ரூபான்னு கூட வச்சுக்கலாம். 80 ரூபா. இந்த மந்த்து வந்து இந்த மாதம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி தேதி ஒரு 5 தேதி ஆகுது. இந்த 5 தேதி வரலுமே பார்த்திங்கன்னா 44 சென்ட். இப்போ தான் அவங்க போஸ்ட்டு போட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ சோஷியல் மீடியாலாம் நான் கேட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க என்ன பண்ணலாம்னா நீங்கள் போஸ்ட்டு போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டினியூவாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க, ஷேர் பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்டயே சொல்கிறதா தான் நீங்கள் கண்டினியூவாக போஸ்ட் போட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருங்க, சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஒரே போஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. இப்போ ஒரு போஸ்ட்டு போடணும் அப்படின்னா அதை எல்லா சோஷியல் மீடியாவும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு போஸ்ட் போட்டு மறுபடியும் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண போஸ்ட்டே திருப்பி ஷேர் பண்ணாதீங்க. சரி வாங்க, இப்போ ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் இந்த AdTXT இது வந்து நான் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். 1 ஹவர்லையும் ஃபிக்ஸ் பண்ணல. அதே மாதிரி இந்த கூகுள் பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் இதையும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் இதையுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இதையுமே இன்னும் வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரில. கேட்டதுக்கு அவங்க இல்லை ப்ரோ நான் எல்லாம் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வார்னிங்லாம் இருக்குது. இங்கே 2 இருக்குது, மேலே 1 இருக்குது. இதெல்லாம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ரெண்டாவது இந்த ஆட்சன்ஸ் அப்லோட் எடுத்துக்கும்போது என்ன மாதிரி ஆட் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஆட்ஸுக்கு போயிருங்க. ரெண்டாவதாக பை ஆட் யூனிட் அப்படின்னு இந்த செக்ஷன் போயிருங்க. இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ நிறைய ஆட்ஸ் இருக்கும். இந்த மல்டிபிள் ஆட்ஸு ஆர்டிக்கல் ஆட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிரியேட் பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை நிறையா பேர் நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் உங்களை மாதிரி தான் நிறையா வீடியோ பார்த்து நிறைய எனக்கு தெரிஞ்சு இதில் ஏர்னிங்ஸ் வந்தது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறது. ஒவ்வொரு வீடியோவுமே நான் எப்படி க்ரியேட் பண்ணி ஏர்னிங் பண்ணியிருக்கணும் அதே தான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுவேன். என்னை பொறுத்தளவு நீங்கள் இந்த ஆடில் எந்த ஆடுமே க்ரியேட் பண்ணாமல் தான் இந்த ரெக்கமெண்டட்னு போட்டுருக்கும் பாருங்கள், டிஸ்பிளே ஆடு, இதை மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆடு க்ரியேட் பண்ணேன். அந்த ஆடுக்கு ஒரு நேம் வைங்க. நான் ADSன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம ADS ஆட்ஸ்ன்னு மட்டும் வைக்கிறோம். இப்போ அதை வந்து ஹரிஜான்ரலாக வச்சுருங்க. இன்றைக்கி ஹரிஜான்ரல் ஆடாக வைங்க. இதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஹரிஜான்ரல் வைங்க. ரெஸ்பான்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது மொபைல்னால் மொபைல் தகுந்த மாதிரி ஆட்ஸ் ஆகும், லேப்டாப்னால் லேப்டாப் தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆடாக விட்டுருங்க. கஸ்டம் ஃபிக்ஸ் சைஸ் நீங்கள் வந்து இது மாதிரி சைஸெல்லாம் க்ரியேட் பண்ணாதீங்க. ரெஸ்பான்ஸ் ஆடாக விட்டுருங்க. ஆடு நேமு நீங்கள் வந்து என்ன ஹரிஜான்ரலாக வெர்டிக்கல் ஆடு வைக்கிறீங்களா அப்படிங்கிற பார்த்துங்க. என்னையை பொறுத்தளவு நீங்கள் ஹரிஜென்ரலாக செட் பண்ணுங்கள். இல்லை சைட் பாரில் வைக்கிறேன் ப்ரோ அப்படின்னாலும் நீங்கள் இதே ஆடு கூட நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஏன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் ஆடு தான் வச்சுருக்கோம். சைட் பாரில் வைக்கிறவங்க வேணும்னா நீங்கள் இந்த இதை ஒன்று கஸ்டம் சைஸ் கூட வேணாம், இந்த இதை ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தெரியுமோ வெர்டிக்கல் ஆடுனா வெர்டிக்கல் ஆடை நீங்கள் வைங்க. இந்த ஆடு ஒருவேளை நீங்கள் ஹரிஜென்ரல் வெர்டிக்கல் ஆடில் தெரியல அப்படின்னா இந்த செகண்டு தேர்டு அதான் 2வதும் 3வதும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவு 2வதாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரெஸ்பான்ஸ் ஆடு க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஆடை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
இல்லை நான் ஏஎம்பி வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஏஎம்பினா இந்த ஏன் ஏஎம்பின்னா இந்த கோடுன்னு இந்த கோடை நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் ஏஎம்பி ஆடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணும். அது ஒன்று தெரிஞ்சுக்கங்க. HTML கோடுனா நீங்கள் நார்மலாக எல்லா ஆடுமே ஸோ அதனால் HTML எடுத்துங்க. இல்லை ஏஎம்பி வரும் எனக்கு மொபைல் யூஸ் தான் நிறையா வருது அப்படிங்கும்போது இதை செலக்ட் பண்ணிங்க. இந்த கோடை நீங்கள் சாதாரண பிளாகரில் கூட பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அவங்க 2 கோடு கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து முதல்ல வந்து ஹெட்டர் க்ளோஸ் ஹெட்டர்கிட்ட வந்து இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த கோடை வந்து காப்பி பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்பி அதாவது வந்து பாடி க்ளோஸ் பாடி இந்த ஆடு கோடை வந்து நீங்கள் அங்கே காப்பி பண்ணி போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏஎம்பி ஆடு ஷோ ஆகும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏஎம்பி ஆடு. அதிகம் நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல ஏஎம்பி ஆடை. அதனால் நான் HTML ஆடை தான் யூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆடு வேணுமோ இப்போ க்ரியேட் பண்ணது 7:37:34. இப்போ இந்த ஆடு கூட நம்ம வந்து எடுத்து காப்பி பண்ணி நம்மளோட இதில் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஆடு க்ரியேட் பண்ணும்போது இந்த கோடை காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடு க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் போட்டிருந்தேன். இப்போ நம்மளோட ஒவ்வொரு போஸ்ட்லேயுமே நான் இந்த சைட்டோட ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஏன் உங்களுக்கு ஏர்னிங் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருங்க ஆடெல்லாம் ஒன்று கூட வந்து உங்களுக்கு ஒரு சிபிசி அதிகமாக உள்ளது ஆடாக தான் ஸோ இதெல்லாமே கூட ஆடு தான். இதெல்லாம் ஆடு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து கீழே அந்த இடத்துல பாருங்கள் சின்னதாக ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒவ்வொரு ஆடு. இதெல்லாம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு சிபிசி 1 சென்ட் கம்மி தான். ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே கிடைக்காது. இந்த மாதிரி ஆடெல்லாம் வேஸ்ட் ஆடு. இதெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணுறத விட இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துங்க. இப்போ அதே போல் இங்கே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹெல்த்து சம்மந்தமானது. ஹெல்த்து ஃபுட்டு சம்மந்தமான ஒரு சைட்டு. இதெல்லாம் 1 இயராக ஏர்னிங்ஸ் இல்லாமல் இருக்காங்க. இது ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா நிறைய நம்ம சைட்டே சேஞ்ச் பண்ணோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க நேரத்தோட ஒரு வேளை இந்த தீமு இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். சேஞ்ச் பண்ணுறேன்னு இருக்காங்க. எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஆடு கோடு ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஆடு கோடே நீங்கள் எல்லா இடத்துலையுமே பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஓகே ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு எனக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சிருமனால எனக்கு ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே டெலிகிராம் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. நீங்கள் வேணால் எவ்வளோ வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டெலிகிராமில் ஆக்டிவாக இருப்பேன். நான் ஆக்டிவாக இருக்க நேரத்துக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. என்னோடய ப்ரைவேட்டில் கான்டாக்ட் பண்ணுறவங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.